வணக்கம். உங்கள் விக்கிராஜ். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப எல்லாராலையும் பேசப்பட்டு வந்தது. அதையும் மீறி ரொம்பவே சர்ச்சைக்குள்ளாக நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் எப்பயுமே ஆக்ரோஷமா பேசுறது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே அவர்களை பத்தி தான் குறிப்பா பேசிட்டே வருவாரு. ஆனா டிஎம்கே அவர்களை தாக்கி பேசினாலும் நான் தான் சிஎம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்குள்ள எப்பயுமே தாக்கத்தை ஏற்படுத்தினே சொல்லுவேன். அந்த அளவான தாக்கமானது இன்னைக்கு அவருடைய தாக்கமானது உண்மையாவே விஜய் அவர்கள் சிஎம் கேண்டிடேட் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு பேசுற சில சர்ச்சையான ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட டிவிகே கட்சி இருக்கு பாத்தீங்களா, அதுவும் நெக்ஸ்ட் என்டிஏ கூட்டணிங்க. என்டிஏ கூட்டணியோட விஜய் அவர்கள் கட்சி இணைய போகுது அப்படின்ற மாதிரிதான் பரவலா பேசிட்டு வராங்க. அதாவது அதை குறிப்பா சொல்லியே ஆகணுங்க. அதாவது விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சியில முக்கிய பொறுப்பாளரா யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா இருக்காருல்ல, ஆதவ அர்ஜுனாவோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப எல்லாரையும் தாக்கி பேசுறதாக இருக்கட்டும், டிஎம்கே அவர்களே நெக்ஸ்ட் வேற என்ன அரசியல் கட்சியை பத்தி பேசுறதா இருந்தாலும் அவர் மறைமுகமா பேசாம நேரடியா பேசிடுவாரு. இதனை பாஜகவோட ஒரு நிர்வாகி இருக்காருங்க அர்ஜுன் மூர்த்தின்றவரு, அவர் என்ன பேசியிருக்காரு பாத்தீங்கன்னா டிவிகேவோட மிக சிறந்த அரசியல்ல விஜய் அவர்கள் முன்னேறுவதற்கு ஆதரவு அர்ஜுனா மட்டும் ரொம்ப தடையா இருக்காரு. இவரை எப்போ விஜய் அவர்கள் கட்சியில இருந்து நீக்கிறாரோ அப்பதான் விஜய் அவர்களுக்கு அரசியல்ல மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு வார்த்தையை போட்டு உடைச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டிவிகே கட்சியில முக்கிய பொறுப்பாளர் அந்த ஆதவ அர்ஜுனா இப்போ நிறைய இடத்துல பரவலா அவரோட கட்சியை பத்தி பேசினாலும்